வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவியுடைய பதமும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கணும். ரொம்ப கோல்டன் கலரில் வதக்க வேண்டியில்லை, கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கினா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட நம்ம இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மறுபடியும் அதை வதக்குவோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கலாம். இது கூடவே நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். பாருங்கள், இப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது அப்படியே மணம் வருது. அப்படியே மணம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம நல்லா மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை வதக்கலாம். இப்போது நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இந்த சமயத்தில் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈரல் 1 கிலோ அதனால் நம்ம வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்குறோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த மசாலா வந்து ஈரலோடு சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டோம். இப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட நம்ம இன்றைக்கி ஈரல் நல்லா வேகிறதுக்காக இது கூட 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்குறோம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வைப்போம். இதை மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போது நீங்கள் ஈரல் வந்து வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஈரல் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஈரல் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு அந்த எண்ணெய் வந்து பாருங்கள் நமக்கு நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இதுதான் அந்த கிரேவியுடைய ஸ்டேஜ். நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஈரல் வந்து ரெடி ஆகிட்டு இப்போது மல்லி இலை வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்து 1 டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்மளுக்கு சுவையான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதை அடிக்கடி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.